எவ்ரிவன், இன்னைக்கு வந்து மெயின்ஸ்க்கான செஷன் டே 2 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆர்சி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஆர்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்சி வந்து டேரெக்டாலாம் ஆன்சர் கிடையாது. நம்ம படித்தாதான் வந்து இதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக்ஸ்மே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேங்களா? பார்ப்போம். ஸோ ஆர்சியில் ஃபஸ்ட் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், கொஷின்ஸ் தான் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ கொஷின்ஸ் பார்த்துடலாம். த பேசேஜ் சஜஸ்ட் தட் த கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் என்டியூரன்ஸ் பிஃபோர் இட்ஸ் கொலாப்ஸ் டிபெண்டட் ஆன். ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை கோல்டு ஸ்டாண்டர்டுடைய என்டியூரன்ஸ் பிஃபோர் இட்ஸ் கொலாப்ஸ் டிபெண்டட் ஆன். ஓகே, ஸோ நம்ம எக்ஸாமில் எப்படி அப்ரோச் பண்ணோன்னா ஆர்சி பார்த்தோன்னா பேராகிராஃபை போய் பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு கொஷினை தான் பார்க்கணும். ஸோ நம்ம கொஷின் மொத்தமாக 4 கொஷின் இருக்குதுன்னு பார்த்துட்டோமா, 4 கொஷின். அதில் கொஷின்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கோல்டு ஸ்டாண்டர்டுடைய என்டியூரன்ஸ் பிஃபோர் இட்ஸ் கொலாப்ஸ் டிபெண்டட் ஆன் இந்த வார்த்தை பேசேஜில் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஜஸ்ட்டு அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. தென் உடனே செகண்ட் கொஷின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அந்த 4 கொஷினும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு அப்ரோச் அந்த இடத்துல தோணும். பிகாஸ் வந்து இந்த ஆர்சி வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது இந்த 4 கொஷினை பார்க்கும்போதே நம்ம ஃபைன் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துட்டேன். இப்போ செகண்ட் கொஷின் பார்க்குறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் த ஆத்தர்ஸ் வியூ ஆஃப் த ஷிஃப்ட் அவே ஃப்ரம் த கோல்டு ஸ்டாண்டர்ட். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எது வந்து பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுது ஆத்தரோட வியூ எதை பற்றினா ஷிஃப்ட் அவே ஃப்ரம் த கோல்டு ஸ்டாண்டர்டை பற்றி. ஸோ 2 கொஷின் படித்தேன். 2 கொஷின் படிக்கும் போதே இந்த பேசேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்றது ஃபீல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் இந்த மாதிரிலாம் இருக்காது, பட் மெயின்ஸில் இப்படி தான் இருக்கும் ஆர்சி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். ஏன்னா மெயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 ஆர்சி அந்த மாதிரி வரும்ல, 3 ஆர்சியில் எதுனா ஒரு ஆர்சி ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் அந்த 3 ஆர்சிலையுமே அந்த கொஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு 3த்தில் எது கம்பேர் பண்ணலாம், நீங்கள் அந்த இடத்துல கம்பேர் பண்ணலாம், இந்த ஆர்சி வந்து நம்ம போட முடியும் அப்படின்றது. அதுக்கு தான் வந்து கொஷின் ஃபஸ்ட்டு படிச்சிடுங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பாக 3 ஆர்சியில் 3மே போடுற மாதிரி இருக்காது, எதுனா ஒன்று வந்து ஆப்வியஸாக போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த 3 ஆர்சிலே எதுனா 1-2 கொஷின் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கணும். தென் தேர்ட் கொஷின் வந்து பேஸ்ட் ஆன் த பேசேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிரிட்டிசைசம் வுட் த ஆத்தர் மோஸ்ட் லைக்லி அக்ரி வித். ஸோ எந்த கிரிட்டிசைசம்க்கு ஆத்தர் வந்து மோஸ்ட்லி அக்ரி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தென் வந்து அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து இன்டைரக்டாக தான் இருக்க போகுது. பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இடியம் கேன் ரீப்ளேஸ் த ஹைலைட்டட் ஃப்ரேஸ் இன் த பேசேஜ். ஓகே, ஸோ ஹைலைட் பண்ணியிருக்க ஃப்ரேஸ்க்கு எந்த இடியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 கொஷின் பார்த்தாச்சு. 3மே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பேசேஜ் வந்து டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இடியம் கொஷின் கொடுத்துட்டாங்க. எக்ஸாமில் நம்ம இடியம் கொஷின் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஆப்ஷன் பாருங்கள், 5 ஆப்ஷனும். அதில் இருக்க இடியம் வந்து நீங்கள் எங்கன்னா படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு அந்த இடியம்க்கான மீனிங் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு கொஷினாக எடுத்து அப்ரோச் பண்ணலாம். சப்போஸ் மீனிங் தெரியலனா மற்ற கொஷின் ஸ்கிப் பண்ணிடுறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு கொஷினையும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எக்ஸாமில். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து படிக்க தானே செய்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் இடியம்ஸே வந்து ஒரு 3 மார்க்லேருந்து 5 மார்க் கிட்ட வருது. பட் ஆனால் நம்ம இடியம்ஸுன்ட்டு தனியாக உட்காந்துட்டு படிக்க முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி வீடியோஸு இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு டெஸ்ட்டு போடும்போது வர இடியம்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. எதுனா 1-2 கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடியம்ஸ்க்கான நான் ஃபஸ்ட்டு மீனிங் சொல்லிடுறேன். The types of the iceberg. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான மீனிங் எழுதியிருக்கீங்க பாருங்கள். த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஐடியம்ஸ்லாம் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் ஒன்லி a ஸ்மால் விசிபிள் பார்ட் ஆஃப் a மச் பிக்கர் ப்ராப்ளம். அது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியலாம், பட் ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதுதான் வந்து இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஸ்பர்க்ஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும், பட் ஆனால் அதுக்குள்ளே அந்த ஐஸ்குள்ளே நிறைய தண்ணி வந்து மறைமுகமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை நம்ம க்ளூவாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இப்போ நம்ம டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னால் நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். கரெக்டாக? வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு தான் சின்னதாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ இந்த இடியம்லேயே அந்த வார்த்தையிலேயே வந்து அதுக்கான அர்த்தமும் நம்ம க்ளூ மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ஐஸ்பர்க்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு தான் சின்னதாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஐஸ் கட்டியில் நிறைய தண்ணி இடனாகி இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட் க்ளூவாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேன் ஆஃப் வார்ம்ஸ்.
A can of worms அப்படின்றது a situation that looks simple but become complicated once you get into it. ஆக்சுவலி வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து சிம்பிளாகவே தெரியும் அந்த சிச்சுவேஷனு, பட் ஆனால் அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டா தான் அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆகிடும். கரெக்டாக? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஆஸ்கிங் அபவுட் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் ஓப்பன் எ ரியல் கேன் ஆஃப் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸ் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், பட் ஆனால் அதோடைய பாலிட்டிக்ஸை பற்றி நம்ம கேட்கும்போது தான் நம்மளே வந்து இப்போது வெளியிலேருந்து அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது சிம்பிளாக தான் தெரியும், ஆனால் நம்மளே உள்ளே போயிட்டு அது உள்ள ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இதில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து இந்த கேன் ஆஃப் ஃபார்ம்ஸ். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வார்ம்ஸ்னால் இந்த புழு தானே. ஸோ இந்த கேனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஒன்றும் தெரில, ஆனால் அந்த கேனை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த புழுலாம் வெளியில் வந்துடுச்சுன்னா ஒரு மாதிரி மெஸ்ஸியாக ஆகிடும்ல. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் சிச்சுவேஷன் வெளிலேருந்து பார்க்கறதுக்கு சிம்பிள் தான், பட் ஆனால் அது வந்து நம்ம ஒன்ஸ் அது உள்ளே போயிட்டோம்னா அது வந்து காம்ப்ளிகேட்டாக ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹேவிங் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை. ஹேவிங் பிக்கர் ஃபிஷ்னால் நம்மளுக்கு வந்து டு ஹவ் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு டூ. ஸோ இப்போது எனக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது நான் போய் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது நீங்கள் இப்போ யாருன்னா திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்னும் பாஸ் பண்ணவே இல்லையா, இன்னும் படிச்சுட்டே இருக்கியா அப்படின்லாம் நம்மளை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்காமல் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய இருக்குது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம பண்ண வேண்டியது, அதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்காமல் நம்ம எஃபர்ட் போட்டு படிக்கணும்னு நம்ம படிக்கிறோம்ல. ஸோ இதுக்கு கூட ஹேவிங் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ், succeeding despite difficulties or very low chances. against all oddsனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், பட் ஆனால் நம்மளோட சிச்சுவேஷன் ஒருத்தவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒருத்தவங்களுக்கு படிக்கிற வசதி எதுவுமே இருக்காது. கரெக்டாக? பட் அவங்க எல்லா ஆர்ட்ஸையுமே எல்லா இதுவுமே தாங்கிட்டு அதில் சக்ஸஸ் ஆகி வெளில வராங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு சான்சஸ் அங்கே கம்மியாகவே இருந்தாலும் அதில் சக்சீட் ஆகி வராங்கல்ல அந்த டிஃபிகல்ட்டிலேருந்து, அதுதான் அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன் எ நட்ஷெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன்டு ப்ரீஃப்லி அண்ட் சிம்பிளி. ஒரு விஷயத்த ப்ரீஃபாகவும் பண்ணணும், பட் ஆனால் சிம்பிளிஃபையாக ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா சிம்பிளி அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் சொல்லுவாங்க, அதுதான் வந்து இன் எ நட்ஷெல். ஸோ இந்த இன் எ நட்ஷெல் எப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நட்ஷெல்னா என்ன, இப்போ ஒரு வேர்க்கடலை வச்சுக்கோங்களேன், அந்த வேர்க்கடலுக்கு அந்த மேலே ஓடு மாதிரி இருக்கும்ல, அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நட்ஷெல் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சின்னதாக தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிளிஃபையாக சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அண்ட் சிம்பிளி, அதுதான் இங்கே நட்ஷெல், இந்தியன் நட்ஷெல். இது க்ளூக்காக அந்த பேர்க்கடலை அந்த ஷெல் இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இதுதான் வந்து இந்த 5 இடியம்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஹைலைட்டட் ஃப்ரேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஹைலைட்டட் ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அட் இட்ஸ் சிம்பிளஸ்ட் இட் லிங்க்டு த வேல்யூ ஆஃப் யர் நேஷன்ஸ் கரன்சி to a fixed quantity of gold, creating a network of predictable exchange rates between participating countries. Clear? At its simplest. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடியும் படிச்சிடலாம். In the late 19th century the gold standard emerged as the defining framework of the global monetary system. At its simplest. ஸோ இந்த ஃப்ரேஸ்லேயே இருக்குது simplest. ஸோ அந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறாங்க, சம்மரைஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்போ நம்ம 5 இடியமில் நம்ம எதுக்கு பார்த்தோம் சிம்பிளஸ்ட் அப்படின்ட்டு? இந்த இந்தியன் நட்ஷெல் தான். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த ப்ரீஃபாக எல்லாமே கவரும் பண்ணணும், ப்ளஸ் சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் அந்த ஃப்ரேஸ்லையுமே நம்மளுக்கு நான் வேறு எதுக்குமே எனக்கு மீனிங் நான் அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கே நான் இப்போ சொல்லலை, ஆனால் இந்த ஃப்ரேஸ் வச்சே நான் வந்து அந்த இடியம் தான் வரும்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த இடியம்க்கான மீனிங் இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ மற்ற இடியம் பார்க்கும்போது இந்த இடியமில் மட்டும்தான் ஒரு விஷயத்த ப்ரீஃபாகவும் ப்ளஸ் சிம்பிளியாக வந்து சொல்கிறது நம்ம அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் வந்து என்ன ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அட் இட் சிம்பிளஸ்ட். அப்போது நான் ஈஸியாக வந்து இங்கே 1 மார்க் வாங்கிடலாம். கரெக்டாக? ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு கிளியர். எனக்கு அது மீனிங்கே தெரிய தேவையில்ல. ஸோ இந்த இடியம்ஸ்லாம் இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் டக்குன்னு டைமும் சேவ் பண்ணும், கொஞ்சம் மார்க்கும் ஏற்றி கொடுக்கும். பட் ஆனால் அதுக்கு இடியம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் தனியாக உட்காந்துட்டு அவ்வளோ இடியம்ஸ் படிக்கிறது கஷ்டம். பட் ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம டெஸ்ட்டு போடும்போது அப்படிலாம் வந்துச்சுன்னா எதனா ஒரு க்ளூ மாதிரி வச்சுட்டு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக கிளிக் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஷின் அட்டன் பண்ணியாச்சு. எனக்கு அதுக்கு மீனிங்கே தேவையில்ல, அவங்க ஃப்ரேஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து அட் இட் சிம்பிளஸ்ட் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸை.
இந்த ஃப்ரேஸு சிம்பிளஸ்ட் அட் இட் சிம்பிளஸ்னால் ஏதோ ஒரு விஷயத்தை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சொல்ல வராங்க, அதுதான் அங்கே சொல்கிறோம், அவ்வளோதான் ஜஸ்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின். The gold standard's endurance before its collapse depended on. ஸோ இந்த வார்த்தை நான் எங்கே இருக்குன்ட்டு பேசேஜில் போய் பார்க்க போகிறேன். ஓகே, அந்த ஊருக்கு பாருங்கள். The final collapse of the gold standard during the Great Depression அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா. இங்கே எனக்கு கொடுத்துருக்க வார்த்தையும் கோல்டு ஸ்டாண்டர்டோட என்டியூரன்ஸ் பிஃபோர் இட்ஸ் கொலாப்ஸர் அப்போனா இது ஃபைனல் கொலாப்ஸர். அப்போது பிஃபோர்னால் இந்த பேசேஜாக தான் ஆப்வியஸாக இருக்கும், கரெக்டாக? ஏன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பிஃபோர் இட்ஸ் கொலாப்ஸ் டிபெண்டட் ஆனுன்னு இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு கொடுத்துருக்கிறது த ஃபைனல் கொலாப்ஸ் ஆஃப் த குளோபல் ஸ்டாண்டர்டு. அப்போனா எனக்கு முன்னாடினா இந்த கொலாப்ஸுக்கு முன்னாடி இங்கே தான் பேசியிருப்பாங்க. அப்போ அந்த கொஷினுக்கான பேசேஜ் வந்து இதுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்னா கரெக்டா? ஸோ அந்த வார்த்தைக்கு இந்த பேசேஜ் தான் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு க்ளூ சொல்கிறேன், ஓகேங்களா? இதில் இந்த மாதிரி வந்து ஒரு சில ஆர்சியில் ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து இது கிளிக் ஆகுது இந்த அப்ரோச், அதனால தான் இதை எடுத்துகிட்டு வரேன், ஓகேங்களா? இப்போ அந்த வார்த்தைக்கான பேசேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்டாக? இப்போது 5 ஆப்ஷன் இருக்குது. அந்த 5 ஆப்ஷனையும் பார்த்துருங்க, அந்த 5 ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஆப்ஷனில் இருக்க எதுனா ஒரு வார்த்தை 1-2 வார்த்தை கூட இந்த பேசேஜில் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது ஆன்சராகவும் இருக்கலாம். பிகாஸ் ஆர்சி அப்படின்றது நம்மளுக்கு அந்த பேசேஜ்குள்ளேயே தான் ஆன்சர் இருக்க போகுது, கரெக்டாக? அதை தாண்டி வேறு எங்கேயுமே வெளியிலேருந்து ஆன்சர் எழுத போகிறதில்ல. ஸோ அதுதான் நம்ம சின்ன வயசுலலாம் எப்படி படிச்சிருப்போம்னா, கொஷினில் இருக்க வேர்டு அங்கே ஆன்சரில் இருந்துச்சுன்னா அது அந்த மாதிரி நம்ம சின்ன வயசு ஆர்சியில் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது. பட் ஆனால் இது ஒரு சில கொஷினுக்கு ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த பேசேஜ் அதுவும் இந்த மாதிரி ஆர்சிலலாம் அது வந்து 1-2 கொஷினுக்கு ஆன்சர் வருது, ஓகே? ஸோ இப்போ நான் இந்த பேசேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறேன், கவர்மெண்ட் ப்ரியாரிட்டைசிங் ஃபிக்ஸ்டு கரன்சி வேல்யூ ஓவர் சோஷியல் வெல்ஃபேர். ஓகே, the absence of large scale unemployment in participating nation, the continuous global increase in gold production, trade surpluses being evenly distributed among nation, the willingness of surplus nation to stimulate domestic demand. ஓகே, ஆப்ஷன் படிச்சாச்சா? இப்போ அந்த பேசேஜ் நம்ம எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா, அந்த பேசேஜில் போய் படிக்கலாம். The system also relied on political consensus that prioritized currency stability. ஓகே, ப்ரியாரிட்டைஸ் அப்படின்ற வார்த்தை நம்ம அங்கே பார்த்தோம், கரெக்டாக? ஸ்டெபிலிட்டி ஓவர் டொமஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர். ஓகே, அந்த வார்த்தை இங்கே பார்த்தோமா, ப்ரியாரிட்டைசிங் ஃபிக்ஸ்டு கரன்சி வேல்யூ ஓவர் சோஷியல் வெல்ஃபேர். ஸோ அதுதான் இங்கே இருக்குது, கரெக்டாக? வெல்ஃபேர், சோஷியல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர். ஓகே, அப்போ இந்த பேசேஜ் நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோன்னா வேறு எந்த ஆப்ஷனாக லிங்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு இப்போதைக்கு இந்த லைனே வந்து எனக்கு இங்கே இருக்குது, அதனால் எனக்கு ஆப்ஷன் ஏன்றது நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும் எக்ஸாமில், பேலன்ஸ் இருக்க ஆப்ஷனும் நம்ம பார்க்கணுன்னு தான் நினைப்போம், கரெக்டாக? அப்போ பேலன்ஸ் இருக்க சென்டென்ஸையும் படித்தா தான் நம்மளுக்கு அங்கே தெரியும். ஓகே, இப்போது ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இதுக்கான மொத்த பேசேஜ் படிக்கணுமா? இப்போ நம்ம இதுக்கான மீனிங் பார்த்துடலாம். த சிஸ்டம் ஆல்சோ ரிலைட் ஆன் பொலிட்டிக்கல் கான்சென்சஸ், ஓகே, that prioritized this trade-off was tolerated in an era when government saw their primary economic duty as maintaining the soundness of money. This trade-off was tolerated in an era when government saw their primary economic duty as maintaining the soundness of money even at the cost of widespread unemployment during downturn. ஓகே, ஸோ ட்ரேட் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கா? ஸோ இந்த ட்ரேட் ஆஃப்னா என்னம்மா? ட்ரேட் ஆஃப்னா கிவிங் அப் ஒன் திங் டு ப்ரொடக்ட் அனதர். ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொரு விஷயத்தை ப்ரொடக்ட் பண்ணுறோம்ல, ஸோ அதுதான் வந்து ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட ப்ரைமரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணியை வந்து ஸ்டேபிளாக வந்து வச்சுக்கணும். அதுதான் வந்து கவர்மெண்ட்டோட இங்கே ப்ரைமரி எக்கனாமிக் டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் மெயின்டைனிங் த சவுண்ட்னஸ் ஆஃப் மணி அப்படின்னா, சவுண்ட்னஸ் ஆஃப் மணினா மணியை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட ப்ரைமரி எக்கனாமிக் டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஈவன் அட் த காஸ்ட் ஆஃப் வைட் ஸ்ப்ரெட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டியூரிங் டவுன் டர்ன் அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வில்லிங்காக தான் இருக்காங்க. அவங்களோட பேட் எக்கனாமிக் டைம்லேயும் சரி,
ஓகேங்களா. இஃப் தட் ஹெல்ப் ப்ரொடெக்டட் த கரன்சி. ஸோ இது வந்து கரன்சியை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட எக்கனாமிக் டவுன் டர்ன் அன்எம்ப்ளாய்மெண்ட் மாஸாக இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட். பட் ஆனால் இங்கே கவர்மெண்ட்டோட ப்ரைமரி எக்கனாமிக் டியூட்டி அப்படின்றது என்னென்னா மணியை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கிரிட்டிக்ஸ் ஆர்கியூ தட் த கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஃப்ளெக்சிபிலிட்டி transformed economic downturn into prolonged depression, as was starkly illustrated during the interwar period. Okay, so critics argue பண்றாங்க கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு ஆப்போசிட்டாக என்னென்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ரிஜிடிட்டி வந்து ஷார்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து மேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து லாங்கராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அதனால என்ன ஆகிடுதுன்னா டிப்ரெஷன் வருது. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ரொம்ப டீப் மீனிங் அந்த டைமில் எக்ஸாமில் புரியலனாலும் ஜஸ்ட்டு நான் சொன்னேன். இப்போ நம்ம ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வெல்ஃபேர் வரைக்கும் மீனிங் புரியாது. பட் ஆனால் இந்த ட்ரேட் ஆஃப்லேருந்து டவுன் டர்ன் வரைக்கும் புரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரிட்டிக்ஸ்லேருந்தும் இன்டர்வார் பீரியடையும் லைட்டாக புரியுது. கோல்டு ஸ்டாண்டர்டும் இன்ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது. அதனால் எக்கனாமிக் வந்து டவுன் டர்னாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இது வந்து டிப்ரெஷனில் வந்து லாங் லாஸ்ட் டிப்ரெஷனில் கொண்டு போகுது. எப்போனா இன்டர்வார் பீரியட் அப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ மற்ற ஆப்ஷன் பார்க்கலாம். த ஆப்சன்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆக்சுவலி அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு தான் நம்ம படித்தோம். ஆப்சன்ஸ் ஆகுதுன்னு படிக்கவே இல்லை. அப்போது இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா இங்கே என்ன படித்தோம் நம்ம, அன்எம்ப்ளாய்மெண்ட் டியூரிங் டவுன் டர்ன். அன்எம்ப்ளாய்மெண்ட் மாஸாக இருந்தாலும் மணியை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறது தான் கவர்மெண்ட்டோட ப்ரைமரி எக்கனாமி அப்படின்னு தான் படித்தோம். ஆப்சன்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போது ஆப்வியஸாக இந்த பேசேஜ் வராது. கரெக்டாக. உங்களுக்கு மீனிங்கே புரியலனாலும் அந்த பேசேஜை 2 வாட்டி படிச்சுடுங்க. படிச்சிட்டிங்கன்னா படிச்சுட்டு ஆப்ஷனை ஒரு வாட்டி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்சன்ஸ் இந்த மாதிரி எதுனா 1-2 வார்த்தை கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. அதனால் ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு, கண்டினியூஸ் குளோபல் இன்க்ரீஸ் இன் கோல்டு ப்ரொடக்ஷன். கோல்டு ப்ரொடக்ஷனில் கண்டினியூவாக இன்க்ரீஸ், குளோபலில் வந்து கோல்டு ப்ரொடக்ஷன் கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பேசேஜில் நம்ம இது வந்து இன்ஃப்ளெக்சிபிலிட்டியாக தான் இருக்குது. ப்ளஸ் அதனால் இது வந்து டவுன் டர்ன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற வார்த்தையை நம்ம இங்கே மென்ஷனும் பண்ணலை. ப்ளஸ் இங்கே டவுன் டர்ன் ஆகுதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக அங்கே இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக எனக்கு இந்த ஆப்ஷன் சியும் வராது. நெக்ஸ்ட்டு டி பாருங்கள், ட்ரேட் சர்ப்ளஸஸ் பீயிங் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் நேஷன். ஸோ ட்ரேடு சர்ப்ளஸ் அப்படின்ற வார்த்தையை பற்றிலாம் அங்கே வந்து அது நேஷனுக்கு மத்தியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பேசவே இல்லை. கரெக்டாக. எனக்கு அது மீனிங்கே புரியலை அப்படின்றாலும் எனக்கு அங்கே எங்கேயும் ட்ரேட் சர்ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம படித்தோமா? இல்லை. ஸோ வராது. The willingness of surplus nation to stimulate domestic demand. சர்ப்ளஸ் நேஷனோட வில்லிங்னஸ் என்னென்னா டொமஸ்டிக் டிமாண்டை வந்து இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணணும். நம்ம அங்கே டிமாண்ட் பற்றிலாம் எதுவுமே படிக்கவே இல்லை இந்த பேசேஜில். அப்போது எனக்கு இந்த ஆப்ஷனுமே வராது. அப்போது எனக்கு இதில் இருக்க வார்த்தை அங்கே இருந்துச்சுல, ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் தான் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் போடுறதுக்கு மேக்ஸிமம் அங்கே எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் ஆயிருக்கும். அதுக்கு மேலே ஆயிருக்காது. கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக டைம் எடுத்துருக்க வேண்டாம். ஆனால் வந்து இது நானுமே டெஸ்ட் போடும்போது இந்த கொஷின் அட்டன் பண்ணலை. பட் ஆனால் அனலைஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்தேன். ஓகே, ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த கொஷின் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா எனக்கு டேரெக்டாகவே ப்ரியாரிட்டைசிங் ஃபிக்ஸ்டு கரன்சி வேல்யூ ஓவர் சோஷியல் வெல்ஃபேர், இங்கே ப்ரியாரிட்டைஸ்டு கரன்சி ஸ்டெபிலிட்டி ஓவர் டொமஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வச்சு இந்த கொஷின் போட்டிருக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் ஈஸிங்களா ஒரு இடியம் பார்த்தாச்சு, ஒரு கொஷின் பார்த்தாச்சு, இன்னும் 2 கொஷின் இருக்குது. அந்த 2 கொஷின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வார்த்தை ஆத்தர்ஸ் வியூ ஆஃப் த ஷிஃப்ட் அவே ஃப்ரம் த கோல்டு ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த வார்த்தை எந்த பேசேஜில் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கணும். ஆத்தர்ஸ் வியூ ஆஃப் த ஷிஃப்ட் அவே ஃப்ரம் த கோல்டு ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ ஷிஃப்ட் அவே ஃப்ரம் த கோல்டு ஸ்டாண்டர்ட் பார்ப்போம். ஸோ ஷிஃப்ட் அவே ஃப்ரம் த கோல்டு ஸ்டாண்டர்ட். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தான் எங்கே இருக்குன்றது தெரியும். ஷிஃப்ட்டு அவே ஃப்ரம் த, ஷிஃப்ட்டுன்ற வார்த்தை எங்கன்னா இருந்தாலும் பாருங்கள், அவே கோல்டு ஸ்டாண்டர்ட் இதில் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பேசேஜ் கோல்டு ஸ்டாண்டர்டு தான் இருக்குது. வுட் ஃப்ளோ ஃப்ளீ அப்படி தான் இருக்குது. ஷிஃப்ட் அவே ஃப்ரம்ன்ற மாதிரி வேறு எங்கேயும் இல்லை.
ஸோ தேர்ட் பேசேஜ் நம்ம பார்த்தோம், அப்போ அங்கே ஷிஃப்ட் அவே ஃப்ரம் இல்லை. ஸோ ஃபோர்த்து பேசேஜ் இங்கே வந்து ஷிஃப்ட்டுன்ற வார்த்தை இருக்குது. ஸோ இதை படித்து பார்ப்போம். இந்த ஷிஃப்ட் வாஸ் மச் ஐடியாலஜிக்கல் ஆஸ் எக்கனாமிக் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ வேறு எங்கேயுமே வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் ஷிஃப்ட் அவே ஃப்ரம் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் எங்கேயுமே பார்க்கல. ஸோ இங்கே தான் ஷிஃப்ட்டுன்ற வார்த்தையே பார்க்குறேன். அப்போ ஆப்வியஸாக இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஷிஃப்ட் அப்படின்றது. ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் படிக்கிறேன் சொன்ன மாதிரி. ஓகேங்களா? இட் வாஸ் ஏ ரிலக்டன்ட் பட் நெசசரி கன்செஷன் டு பொலிட்டிக்கல் ரியாலிட்டி, catastrophic mistake that undermined global monetary stability. Undermined அப்படின்னா என்னென்னா டிக்ரீஸ் பண்ணுறது. ஓகே, then it was purely economic response to declining goods serves. decliningum அப்படின்றது under decrease தான். it represented an ideological realignment toward prioritizing human welfare. it was an arbitrary abandonment of fiscal discipline without cause. ஓகே, 5 ஆப்ஷன் படித்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்க வார்த்தைங்க அங்கே எதனா இருக்கான்றது நம்ம பார்ப்போம் படிக்கும் போது. ஓகே, த ஷிஃப்ட் வாஸ் மச் ஐடியாலஜிக்கல். ஸோ ஐடியாலஜிக்கல் நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம். கரெக்டாக எந்த ஆப்ஷனில் பார்த்தோம்? ஐடியாலஜிக்கல் ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். ஐடியாலஜிக்கல், இட் ரெப்ரசன்டட் அன் ஐடியாலஜிக்கல் ரியலைன்மெண்ட் டுவர்ட் ப்ரியாரிட்டைசிங் ஹியூமன் வெல்ஃபேர்னு இருக்குது. ஓகே, இட் ரெப்ரசன்டட் அண்ட் ஓகே, இதை வச்சு நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஏன்னா இங்கே ஆத்தர் வந்து எப்படி பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுறாரு ஆத்தரோட வியூவை அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். த ஷிஃப்ட் வாஸ் ஆஸ் மச் ஐடியாலஜிக்கல். கரெக்ட். இங்கே பாருங்கள், ஷிஃப்ட் வந்து மச் ஐடியாலஜிக்கல் அப்படின்னு ரெப்ரசன்ட் தானே பண்ணுறாங்க. அதுதான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஷிஃப்ட்டுன்றது தான் அங்கே ஹீட்டுன்ற ப்ரொனோனாக வந்திருக்கு. இட் ரெப்ரசன்ட் ஐடியாலஜிக்கல். ஸோ நான் இந்த ஒரு கொஞ்சம் கிராமட்டிக்கலாக யோசிச்சு ஆப்வியஸாக இந்த சென்டென்ஸ் வரலாம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே ஷிஃப்ட் வாஸ், வேறு எதுவுமே எனக்கு மீனிங் வேண்டாம். இந்த மாதிரி கண்டிப்பாக மெயின்ஸ் ஆர்சியில் எதுனா 1-2 கொஷின் நம்மளுக்கு மாட்டோம். பட் ஆனால் அது நம்ம கொஷினை வச்சு அப்ரோச் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் எக்ஸாம் டெஸ்ட்டு போடும்போது டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க. பொறுமையாக இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா அப்படியே எப்படின்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே ஒரு கொஷின் வந்து தேடி தேடி போடுற மாதிரி இருக்கும். அதை யார் கரெக்டாக தேடி போடுறாங்களோ அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. தேடாமல் ஏன்னா ஒரு கொஷினில் போய் மாட்டிக்கிட்டவங்க அந்த டெஸ்ட்டை ஒழுங்காக போடாமல் வந்துடுவோம். இதுதான் டிஃப்ரென்ஸு. த ஷிஃப்ட் வாஸ் ஆஸ் மச் ஐடியாலஜிக்கல். ஸோ நான் வேறு எதுவுமே படிக்கல. இங்கே கொடுத்துருக்கிறது இட் ரெப்ரசன்டட் அண்ட் ஐடியாலஜிக்கல். ஸோ அந்த இட்டுன்றது தான் அங்கே ஷிஃப்ட்டு இது சொல்கிறாங்க, மச் ஐடியாலஜிக்கல். ஸோ இதை வச்சு நம்ம இந்த சென்டென்ஸ் தான் படிக்கவே வேணாம், டைமே வேஸ்ட் பண்ண வேணாம், டக்குன்னு இதை போட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டாக? பட் ஆனால் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை இப்போ நம்ம கிளியர் பண்ணிடலாம். மற்ற ஆப்ஷன் இருக்கலாம் அப்படின்ட்டு. As economic, the notion that the economy should serve the well-being of citizens rather than citizens serving the obstruction of monetary discipline became a central tenet of modern economic governance. Okay. Okay, இப்போ இதுக்கான மீனிங் பார்ப்போம். The shift was as much ideological as economic. ஸோ அப்படின்னா என்ன? மச் ஐடியாலஜிக்கல் ஆஸ் எக்கனாமிக் அப்படின்னா இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஃப்ரம் கோல்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து நியூ பாலிசிஸ்க்கு சேஞ்ச் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ அதுதான், அது வந்து நாட் ஒன்லி அபவுட் எக்கனாமிக்ஸை பற்றி மட்டும் இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த ஷிஃப்ட் வாஸ் ஆஸ் மச் ஐடியாலஜிக்கல் ஆஸ் எக்கனாமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வால்ஸ், இது வந்து எதை வந்து இப்போ வந்து அது எக்கனாமிக் வைஸ் மட்டும் அது வந்து சேஞ்ச் ஆகலை. பட் இட் வாஸ் ஆல்சோ அபவுட் ஐடியாஸ் அண்ட் பிலீஃப். அதுதான் இங்கே ஐடியாலஜிக்கல் அப்படின்னு வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? So okay, the notion that the economy should serve the well-being of citizens rather than citizens serving the obstruction of monetary discipline. Okay, rather than citizen well-being of citizen, the notion that the economy should serve the well-being of citizen. Okay, so இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதோட நோஷன் அப்படின்னா என்னென்னா இதோட மெயின் பர்பஸ் ஆஃப் த எக்கனாமி. த நோஷன் த எக்கனாமினா மெயின் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ நியூ ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்கனாமியோட நியூ மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து இன்னும் பெட்டராக லிவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப், இன்கம், வெல்ஃபேர், அதுதான் த நோஷன் அப்படின்னா நியூ ஐடியா இல்லைனா மெயின் பர்பஸ் ஆஃப் த எக்கனாமி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதோட ஷுட் சர்வ் த வெல்பீயிங் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னா பீப்புளோட வாழ்வாதாரத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. கிளியர்? ரேதர் தென் சிட்டிசன் சர்விங் த அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மானிட்டரி டிசிப்ளின்.
ஸோ ரேதர் தென் சிட்டிசன் சர்விங் த அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மானிட்டரி டிசிப்ளின். இப்போது ஓல்டு கோல்டு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுல, அப்போ வந்து பீப்புள் வந்து ஸ்ட்ரிக்ட் மணி ரூல்ஸ்க்கு மத்தியில் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்க. ஓகேங்களா, அவங்களோட இது இப்போ வந்து அதனால வந்து சிட்டிசன்ஸ் வந்து நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்னால சஃபர் ஆகிருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட கரன்சியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, அது அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னென்னா ரூல்ஸு ஐடியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, then வந்து became a central tenet of modern economic governance. So became a central tenet of modern economic governance. இந்த நியூ பிலீஃப் வந்து எக்கனாமியோட எப்படி சிட்டிசனோட வெல்ஃபேர் வந்து கொஞ்சம் நல்ல பெட்டராகவே இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ப்ளஸ் மாடர்ன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட டியூட்டியை வந்து என்னவா பார்க்குறாங்கன்னா ஜாப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக, ப்ளஸ் வந்து பீப்புளோட க்ரோத்து வெல்ஃபேரு இது எல்லாமே கம்பேர் டு முன்னைய விட இப்போ வந்து நல்லா கொண்டு வரணும், பெட்டராக கொண்டு வரணுன்றது தான் இப்போ இருக்க கவர்மெண்ட் மாடர்ன் கவர்மெண்ட்டோட டியூட்டியாக அவங்க பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரிலக்டன்ட் அப்படின்னா தேவையில்லாத சம்திங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, பட் நெசசரி கன்செஷன் டு பொலிட்டிக்கல் ரியாலிட்டி. பொலிட்டிக்கல் பற்றி நம்ம அங்கே எதுவுமே பேசவே இல்லை, ஸோ அது வராது ஆப்வியஸாக. இட் வாஸ் கேட்டோஸ்ட்ராஃபிக் மிஸ்டேக் தட் அண்டர்மைன் குளோபல் மானிட்டரி ஸ்டெபிலிட்டி. ஸோ குளோபல் மானிட்டரி ஸ்டெபிலிட்டி கேட்டோஸ்ட்ராஃபிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வார்த்தை. அங்கே நெகட்டிவாக எதுவுமே பேசலை. கவர்மெண்ட் வந்து கம்பேர் டு கோல்டு ஸ்டாண்டர்ட் பழைய இது இருந்ததை விட இப்போ நியூ மாடர்ன் கவர்மெண்ட்டோட டியூட்டி என்ன அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பீப்புளை வந்து பெட்டராக வாழ்வாதாரத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸே நெகட்டிவாக இருக்குது, இது வராது. இட் வாஸ் எ பியூர்லி எக்கனாமிக் ரெஸ்பான்ஸ். ஸோ கோல்டு ரிசர்வை டிக்ளைன் பண்ணுறதை பற்றிலாம் அவங்க எதுவுமே பேசவே இல்லை, ஸோ இதுவுமே வராது. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் இட் வாஸ் அன் ஆர்பிட்டரி அபன்மெண்ட் ஆஃப் ஃபிஸ்கல் டிசிப்ளின் வித்தவுட் காஸ். அபண்டன்மெண்ட் அந்த மாதிரி, ஏன்னா அங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்கதே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஸோ இதுவுமே வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் அந்த ஐடியாலஜிக்கல் வார்த்தையை வச்சு இட் ரெப்ரசன்டட் அண்ட் ஐடியாலஜிக்கல் அந்த ஷிஃப்ட்டு தான் இங்கே இட்டுன்றது இருக்குது. ஸோ உனக்கு மீனிங்லே புரியலனாலும் ஜஸ்ட் அந்த ஒரு லைனை வச்சு நம்ம இதை ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். அப்படி கேட்ச் பண்ணியே இந்த பேசேஜில் நம்ம 2 கொஷின் அங்கே போட்டிருக்கலாம் கரெக்டாக. பட் ஆனால் அதை பொறுமையாக யோசிச்சுருந்தா கண்டிப்பாக போட்டிருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேசேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின்ஸ் அப்படின்றதுனால நம்ம மொத்தமாக உட்காந்துட்டு படித்து மீனிங்லாம் புரிஞ்சு அப்படிலாம் பண்ணோன்னா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணோன்னா நம்மளால் 1-2 கொஷின்ஸ் அப்படி இப்படி போட முடியும் கண்டிப்பாக. சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணி எப்போ ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி கொஷின்ஸும் நான் எடுத்துகிட்டு வரேன். அப்போ உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் நல்லாவே புரியும். ஏன் வந்து இதுக்கெலாம் வந்து ரொம்ப படித்து டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நம்மளுக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டைமும் இதில் கம்மி. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதுதான் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கு உட்காந்துட்டு அங்கே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் அந்த டைமை வேறு எதுனா ஒரு கொஷினில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்காக தான். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிரிட்டிசைசம் வுட் author most likely agree with. ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம் கிரிட்டிசைசம் ஆத்தர் வந்து மோஸ்ட்டாக அக்ரி பண்ணது. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பேசேஜில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயினாக அந்த கொஷினில் இருக்க வார்த்தையை வச்சு பேசேஜ் கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக ஆப்ஷன் வச்சு அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம் ஆத்தர் வந்து கிரிட்டிக்ஸ் ஆர்கியூ டட் கரெக்டாக. ஸோ அங்கே கொடுத்துருக்கதும் நம்மளுக்கு அந்த கிரிட்டிசிசம் பற்றி தான். ஓகே, கரெக்டாக கொஷின் பேஸ்ட் ஆன் த பேசேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிரிட்டிசைசம் வுட் த ஆத்தர் மோஸ்ட் லைக்லி அக்ரி வித். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் ஆர்கியூ தட் த கோல்டு ஸ்டாண்டர்டோடைய இன்ஃப்ளெக்சிபிலிட்டி டிரான்ஸ்ஃபார்ம்ட் எக்கனாமிக் டவுன் டர்ன் இன்டு ப்ரோலாங்டு டிப்ரெஷன் as was starkly illustrated during the interwar period. ஸோ இங்கே தான் கிரிட்டிக்ஸ் ஆர்கியூ பண்ண மாதிரி இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த லைனில் தான் வந்து அதுக்கான ஆன்சர் இருக்க போகுது. ஸோ 5 ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, இதில் இருக்க வார்த்தை அங்கே எதுனா இருக்கலாம் கரெக்டாக. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கோல்டு ஸ்டாண்டர்டுடைய டிசிப்ளின் வாஸ் அன் illusion that concealed harmful rigidity. The gold standard main flaw was the unequal distribution of gold mines. The gold standard failed because it allowed government to print unlimited currency. The gold standard
collapsed due to speculative attack on national currency. The gold standard worked well until technological change rendered it obsolete. ஓகே, ஸோ இந்த மாதிரி வார்த்தை நம்ம இப்போ படித்த 2 லைனில் எங்கேயுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சென்டென்ஸை புரிஞ்சாதான் அங்கே ஆன்சரே பண்ண முடியும். புரியுதா? எதுக்கு வந்து சென்டென்ஸ் படித்து புரிஞ்சிக்கணும், எதுக்கு வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா இப்போ நம்ம படித்த கொஷினுக்கான வார்த்தைங்களை வச்சு இங்கே எதுவுமே நம்மளால் போட முடியாது. ஸோ அப்படின்றப்போ வேறு எதுனா வேர்ட்ஸ் இருக்கா? அதுக்கு எந்த வேர்டுமே அங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்க வார்த்தை வந்து இங்கே இல்லை. அப்போ நம்ம மீனிங் தான் புரிஞ்சிக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கிரிட்டிக்ஸ் வந்து கோல்டு ஸ்டாண்டர்டோட இன்ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து எக்கனாமிக் டவுன் டர்னாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு பார்த்தோம். அதனால வந்து அது ப்ரோலாங்டு டிப்ரெஷன், லாங் லாஸ்ட் டிப்ரெஷனை கொடுக்குது டியூரிங் எப்போனா இன்டர் வார் பீரியட் அப்படின்ட்டு நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி ஆப்ஷனில் எங்கே நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், கிரிட்டிக்ஸ் வந்து எப்படி ஆர்கியூ பண்ணியிருக்காங்கன்னா, கோல்டு ஸ்டாண்டர்டோட இன்ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து எக்கனாமிக் டவுன் டர்ன்னா டவுன் டர்ன் அப்படின்றது இங்கே ஒரு நெகட்டிவ் தான், கரெக்டாக? ஸோ எக்கனாமிக் வந்து வீழ்ச்சி அடையுது அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லலாமா? அதனால் ப்ரோலாங் டிப்ரெஷனுக்கு தள்ளப்படுது எப்போனா இன்டர் வார் பீரியடில். ஸோ இது வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷனில் எங்கே நெகட்டிவாக சொல்கிறாங்க? கோல்டு ஸ்டாண்டர்டோட டிசிப்ளின் வாஸ் அன் இன்க்ளூஷன் தட் கன்சீல்டு ஹார்ம்ஃபுல் ரிஜிடிட்டி. கரெக்டாக, ஹார்ம்ஃபுல் ரிஜிடிட்டி. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஹார்ம்ஃபுல் ரிஜிடிட்டி வந்து ஹைட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் கோல்டு ஸ்டாண்டர்டோட மெயின் ஃப்ளா வந்து அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கோல்டு மைன்ஸ். ஸோ கோல்டு மைன்ஸை பற்றி பேசலை. அதே மாதிரி கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஃபெயில் ஆகலை, அது வந்து டவுன் டர்ன் தான் இருக்குது. பிகாஸ் வந்து இங்கே வேணால் பார்த்தீங்கன்னா, ஏன் இது கூட வந்திருக்கலாம், பட் ஆனால் இங்கே பிகாஸ் இட் அலோடு கவர்மெண்ட் டு பிரிண்ட் அன்லிமிட்டெட் கரன்சி. அவங்க கவர்மெண்ட் அன்லிமிட்டெட் கரன்சியை பிரிண்ட் பண்ணுற மாதிரிலாம் அந்த பேசேஜில் சொல்லவே இல்லை. இதுவே இங்கே ஃபெயில்டுக்கு அப்புறம் வேறு எதுனா ரீசன் இருந்துச்சுன்னா நம்ம யோசிச்சிருக்கலாம். பட் ஆனால் இங்கே அன்லிமிட்டெட் கரன்சியை வந்து கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேசேஜில் அந்த மாதிரி ஒரு இதுவே நம்ம படிக்கலாம். அப்போ இதுவுமே வராது. கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க நேஷ்னல் கரன்சிஸ்னால, நேஷ்னல் கரன்சியோட ஸ்பெக்குலேட்டிவ் அட்டாக்னால. ஸோ ஸ்பெக்குலேட்டிவ் அட்டாக்லாம் எதுவுமே நடக்கலை நேஷ்னல் கரன்சிஸ் மேலே. ஸோ இதுவுமே வராது. கோல்டு ஸ்டாண்டர்ட் ஒர்க் வெல் அன்டில் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் ரெண்டர்ட் இட் அப்சொலிட். கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து ஒர்க்டு வெல்லுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நல்லா ஒர்க்கே ஆகலை கோல்டு ஸ்டாண்டர்ட், அதனால தான் அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவுமே வராது, கரெக்டாக? ஆனால் இந்த ஃபெயில்டுன்னு இருந்துச்சு, இதுக்கு பதில் வேறு எதுனா ரீசன் இருந்தால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இங்கே பிரிண்ட் அன்லிமிட்டெட் கரன்சி தான் இருக்காங்க, கரன்சிலாம் பிரிண்ட் பண்ணுறதா சொல்லவே இல்லை. ஸோ ஆப்வியஸாக இந்த சென்டென்ஸ் வராதுன்னு சொல்லிடலாம், கரெக்டாக? அதே மாதிரி இங்கேயும் மெயின் ஃப்ளான்னு சொன்ன வரைக்கும் ஓகே, பட் ஆனால் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கோல்டு மைன்ஸை பற்றியும் பேசலை. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக இந்த ஆப்ஷன் வராதுன்னு சொல்லலாம். அப்போது இங்கே தான் வந்து இந்த ஹார்ம்ஃபுல் ரிஜிடிட்டி அப்படின்ற ஒரு நெகட்டிவாக இருக்குது ஃபுல்லாக. ஸோ அதனால் இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி இந்த ஆப்ஷன் தான் வரும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் இந்த பேசேஜ் எடுத்து நீங்கள் தனியாக ஒரு வாட்டி படித்து சால்வ் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அப்ரோச்சில். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து சிங்க் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.